ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லித்தியம் பேட்ரி பேக்கேஜ் அதோட கம்ப்ளைண்ட்டு சார்ஜ் ஆகிறதில்ல. அதுதான் அதோட கம்ப்ளைண்ட்டு. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ அதோட சார்ஜர் எடுத்து நம்ம அதில் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இப்போ அது குத்திட்டு சார்ஜ் போடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் பேட்ரி ஃபுல், அதாவது பேட்ரி ஃபுல் ஆகும்போது அந்த க்ரீன் எரியும். இப்போ நம்ம குத்துற டைமில் அது ரெட் எரியணும். சார்ஜிங் ஆகணுன்னா அது ரெட்டு இண்டிகேட்டர் எரியணும். அது ஆகிறதில்ல. அப்போ அது நம்ம கழட்டிட்டு என்னான்னு பார்ப்போம். இது லித்தியம் அயன் பேட்ரி பேக்கேஜு. இது இந்த டீ கொழுந்தெடுக்கிற கட்டரோட பேட்ரி. இது 7 சீரீஸ், அதாவது 6 பேட்ரி பேரலாக கொடுத்து அப்படி ஒரு 7 சீரீஸாக இருக்கும். 24 வோல்ட்டு. அதோட சார்ஜிங் ஃபால்ட்டு தான் இப்போது. அது என்னன்னு கழட்டிட்டு பார்ப்போம். அந்த டீ கொழுந்து இலை எடுக்கிற கட்டரோட பேட்ரி பேக்கேஜ். இது முதல்ல சாதா பேட்ரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 12 வோல்ட்டு 2 பேட்ரி கொடுத்துட்டு 7Ah. இப்போ லித்தியம் அயன் பேட்டரியில் நல்லா பேக்கப் கிடைக்கும். இப்போ அதனால் இப்போ வர்றதுல எல்லாம் இந்த டைப் தான் இப்போ இருக்குது. அப்போ இதில் இதுதான் அதோட பேட்ரி பேக்கேஜ். இதில் அந்த பிஎம்எஸ் போர்டு 7S 20 ஆம்பியரோட பிஎம்எஸ் போர்டு போட்டிருக்கு. இந்த பேட்ரி 7 சீரியஸாக கொடுத்துருப்பாங்க. 6 பேட்ரி ஒரு லைனில் பேரல் பண்ணிவிட்டு அதே மாதிரி 7 செக்ஷன் 7 சீரியலாக கொடுத்துருப்பாங்க. அதில் 29.5 வோல்ட்டு பேட்ரி சார்ஜர் தான் அதில் கொடுக்கறது. இப்போ அது கொடுத்து தான் சார்ஜிங் பண்ணுறது. இதில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணம், இது தோட்டத்தில் இது கொண்டு போகிற டைமில் இதில் அது பேக்கில் தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அதில் தண்ணி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிஎம்எஸ் போர்டில் என்னென்னா ஓப்பன் டைப்பு. இதில் போர்டில் பேஸ்ட்டு போட்டிருப்பாங்க வார்னிஷு. இருந்தாலும் அதில் அந்த தண்ணியோட ஈரத்தன்மையில் அது போர்டில் படிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இது ஹை வோல்டேஜ் ஆனதுனால அது சீக்கிரம் ஷார்ட் ஆயிரும். அப்போ அதில் உள்ள ஐசி மோஸ்பெட் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் இதில் அந்த சார்ஜிங் சுவிட்சிங் ஆகாது. அந்த ஃபால்ட்டு தான் இதில் ஜாஸ்தியாக வருது. அப்போ அது நம்ம அந்த போர்டை ரிப்பேர் பண்ணுறது முடியாத ஒரு வேலை. அப்படி ரிப்பேர் பண்ணால் கூடிய அது லைஃபு கிடைக்காது. அப்போ அதனால் நம்ம அதை புதுசாக ஒரு பிஎம்எஸ் போர்டு ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இப்போ அது நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது ஆன்லைன் சைட்டில் நிறைய கிடைக்கிது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது நல்ல கம்பெனி, டாலி கம்பெனி. பிஎம்எஸ்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு கம்பெனி டாலி கம்பெனி. அப்போ அதோட 7S 24 வோல்ட்டு அந்த 20 ஆம்பியரோட பிஎம்எஸ் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். அதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இதில் பி மைனஸ் பி மைனஸ் 2 கனெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்க்க போனால் மொத்தம் 8 வயர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வயர் பிளாக்கு. அது பேட்டரியோட மைனஸில் கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதுல அந்த ப்ளூவும் பிளாக்கும். அதில் ப்ளூ பேட்ரி மைனஸ்ன்னு எழுதியிருக்கும். அந்த ப்ளூவும் நம்ம இப்போ கொடுத்த அந்த பிளாக்கு இதுலேயே கொடுக்கணும். பேட்டரியோட மைனஸ் பாயிண்டில் கொடுத்துட்றோம். அப்புறம் பிளாக்குக்கு பக்கத்தில் உள்ளது ஃபஸ்ட்டு பேட்டரியோட ஃபஸ்ட் சீரியஸ் கனெக்ஷன் 1, அதுக்கு அடுத்தது 2, அப்படி லாஸ்ட்டு 7வது வயர் பேட்டரியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுக்கே போயிடும்.
அந்த வயரு கொடுக்கறது ரொம்ப பார்த்து கொடுக்கணும். இந்த சைடு இருக்கிற 8 வயரில் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிறது பிளாக்கு பேட்டரியோட மைனஸு, அதுக்கு அடுத்துள்ளது பேட்ரி 1, பேட்ரி 2, பேட்ரி 3, அப்படி 7 சீரியஸில் கரெக்டாக கொடுத்துடணும். கனெக்ஷன் மாறக்கூடாது. இப்போது பெரிய வயரில் வர்றது பி மைனஸ் வந்து நம்ம சாக்கெட்டுக்கு போயிடணும். மைனஸ் பேட்டரியோட மைனஸு போயிடணும். 7வது சீரியஸ் கொடுத்த இடத்துலேருந்து நம்ம ப்ளஸ் சாக்கெட்டுக்கு போயிடணும். இப்போ பி மைனஸும் பேட்டரியோட 7வது சீரியஸில் கொடுக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் சாக்கெட்டுக்கு போயிடும். சார்ஜிங் அதில் தான் சார்ஜிங் நடக்கும். நமக்கு கட்டுறதுக்கான அவுட்டும் அதிலே தான் போகும். அப்போ அந்த வயரெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்தாச்சுன்னா, இப்போ வாங்கின இந்த பிஎம்எஸ் போர்டு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், அதான் இதில் மெயின். இப்போ அந்த மாதிரி பழைய போர்டு நம்ம யூஸ் பண்ணால் மறுபடியும் தண்ணி இறங்குறதுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதனால் சூப்பராக அது வேலை செய்யும். இப்போ அதிலே வந்து ஹீட் சென்சர் இருக்குது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அதனால் இது கொஞ்சம் சேஃப்டியான நல்ல ஒரு பிஎம்எஸ் போர்டு. இப்போ அதில் வர்றது நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைப் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா மற்றது இந்த தண்ணி இறங்குனால நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அப்போ அதனால் நம்ம டாலி கம்பெனியோடது தான் பிஎம்எஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபு, அதனால் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சார்ஜிங் சுவிட்சிங்கு மோஸ்ஃபெட்டு கம்ப்ளைண்ட் ஆனதுனால தான் நான் இப்போ அந்த போர்டை மாற்றிட்டுருக்கோம். இப்போ அதில் கனெக்ஷனெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சீரீஸ்லேயும் மொத்தம் வந்து இதில் வந்து 42 பேட்ரி இருக்குது, 42 செல்லு. அதில் வந்து 7 சீரீஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 24, 25 வோல்ட்டு பக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது சார்ஜரில் ரெட் எரியுது, சார்ஜிங் ஓகே ஆயிடுச்சு. முதல்ல வந்து நமக்கு க்ரீன் இண்டிகேட்டர் தான், பேட்ரி ஃபுல்லோட அடையாளம் தான் க்ரீன். அப்போ அதுதான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ பேட்டரிக்கு வந்துட்டு லோட் ஆகிறதில்ல. இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் நல்லா பேக் பண்ணி வச்சிடலாம். ஸ்லீவ் போட்டு அந்த சாக்கெட்டோட கனெக்ஷனும் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஹீட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பேட்டரியை சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பேட்டரி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதனால் எல்லா சேஃப்டியும் இருக்கக்கூடிய இந்த போர்டு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு போர்டு. மற்றபடி போர்டு நம்ம அது போட்டுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் தண்ணி பட்டாச்சுன்னா அது ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ அது பேக்கிங் எல்லாம் கொடுத்து சாக்கெட் கனெக்ஷனெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறத எல்லாம் நம்ம இன்சுலேஷன் போட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஹீட் சென்சரை நம்ம ஒரு பசை போட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மேக்ஸிமம் ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போ சார்ஜிங்கு வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒர்க்கிங் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அந்த கட்டரு அதில் கொடுத்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ ஓகேயாக இருக்குது, சார்ஜிங் கரெக்டாக வருது, இண்டிகேட்டர் கரெக்டாக இருக்குது, பர்சன்டேஜ் காட்டிகிட்ருக்கு. இந்த பிஎம்எஸோட கனெக்ஷன், இந்த பிக்சரை பாருங்கள், அதுதான் அதோட கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மாற்றி கொடுத்தாச்சுன்னா அந்த பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால் கவனமாக அதை கொடுக்கணும். இதே மாதிரி கட்டருக்கு போகிற ஒயரு இந்த பிளேடில் பட்டு கட்டாகி ஷார்ட் ஆயிடுச்சுனாலும்
இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு வயரு மோசமாக இருந்துச்சு, அதனால தான் இது கம்ப்ளைண்ட் ஆனது. இப்போ நம்ம அதுக்கு புது வயரு மாட்டி கட்டரில் போட்டு பார்க்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவோட மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மைக்ரோஜிடெக் புது சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிபடி.